ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இது திங்கக்கிழமை எடுத்த ட்ரேட் காய்ஸ். 18 ஆகஸ்ட் 2025 எடுத்த ட்ரேட். ஸோ எக்ஸாக்டாக 9:30 வாட்ச் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு செட்டப்பும் கிடைக்கல. பட் 9:46 சம்திங் அந்த இடத்துல எனக்கு செட்டப் கிடச்சிது. ஓகேவா? ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, எஸ், வெரி சிம்பிள். லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்தான். லைக் 2022 மாடல். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாடல் அது கொடுத்துருந்து எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல நான் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணியிருக்கல. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு என்னது ஐடியாலஜி ஆர் மை மெத்தட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து வரணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு எஃப்இஜியும் சேர்ந்து லீவ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 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 பக்கம் இருக்க எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆகிருக்கு இந்த பக்கம். ஸோ ஜஸ்ட் செல் அப்படிங்கிறனால செல் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், 1:2.8 ஆர்ஆர் ட்ரேட் கைஸ் இது. ஓகேவா? அவன் வேகமாக போனான். சடனாக ப்ரைஸ் என்ன ஆனிச்சு அப்படின்னா, என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வேகமாக போனான். பட் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் வச்சுருக்கிறது ஒரு ஸ்விங் ஹை தான். அந்த ஸ்விங் ஹையை தட்டினா அப்படின்னா இட்ஸ் நாட் அ வேலிட் செட்டப் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் வெயிட். பட் அந்த ட்ரேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஓகே, கீழே இருக்க எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேவா? கீழே இருக்க எல்லாமே லிக்விடிட்டிஸ் எல்லாமே கீழே மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே அந்த மேலே இருக்க ப்ளூ லைன்ஸ் லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியை தட்டிட்டு தான் கீழவே ப்ரைஸ் டவுன் ஆனிச்சு. எம்எஸ்எஸ் கீழே டவுன், செல்லுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்தது மேலே இருக்க லிக்விடிட்டியை தட்டிட்டு. ஸோ தென் அந்த இடத்துல ஒரு வீக்லி கேப் அலைன் ஆனிச்சு. ஸோ இந்த வீக்கோட கேப் என்ன ஆனிச்சு அப்படின்னா, அதை அலைன் ஆனிச்சு. வீக்லி கேப் புல்லிஷ் கேப் கிடச்சிது. ஓகேவா? ஸோ அது இன்வெர்ஸ் ஆகிட்டு அதிலிருந்து சப்போர்ட் எடுத்து கீழே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி கீழே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறனால நான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் ஆர் ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல லிக்விடிட்டி தட்டி ப்ரைஸ் எம்எஸ்எஸ் கொடுத்து கீழே வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் அந்த எஃப்இஜி அந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையில் என்னோட எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, அந்த ஆர்டர் பிளாக் போய் தொட்டுச்சு, மேலே போகிற மாதிரி போணுச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில்லேருந்து சட்டனாக ப்ரைஸ் கீழே தான் ட்ராப் ஆணுச்சு. ஸோ அகைன் அந்த இடத்துல ட்ராப் ஆக ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் கைஸ், ஜஸ்ட் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் தான் மூமெண்ட் நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் அலைன் ஓவரால் டிபி அன்னைக்கு மண்டேயில் லண்டனில் ஒரு லோ க்ரியேட் ஆகிருந்தது. அது வரைக்கும் வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ வெயிட், அவ்வளோதான். நான் அப்படியே பார்த்துட்டு ப்ரைஸை பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ சடனாக இந்த மூமெண்ட், சிங்கிள் கேண்டில் மூமெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஒரே ஒரு கேண்டில் அவ்வளோ பெரிய கேண்டிலாக வந்துருச்சு. அதனால் அது என்னென்னா, ஒரு லைன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே எஃப்இஜி என்ட்ரி கீழே இந்த லாஸ்ட்டாக அப்சைட் மூமெண்ட்டுக்கிட்ட ரீசெண்டாக ஒரு லைன் போட்டிருந்தேன், ஸ்விங் லோ. அந்த லோ தட்டினா நான் பிரேக் ஈவன் நவுத்திடணும் அப்படிங்கிறது என்னோடய ரூல். அதனால் ப்ரைஸ் அதை டேப் பண்ணிச்சு. உடனே என்னோடய பிரேக் ஈவனை கொண்டு வந்துட்டேன். ஸோ தென் செகண்ட் ஒரு 2 லைன் இருந்ததா, அந்த 2 லைன் ரீசெண்ட் ஸ்விங் லோ. ஸோ அந்த இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு 75% ஆஃப் த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும், பார்ஷியல்ஸ் எடுத்துடணும் அப்படிங்கிறது என்னோடய ரூல். ஸோ அதனால் சேம் அந்த இடத்த ப்ரைஸ் தொட்டதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பார்ஷியல் எடுத்தேன். ஒரு 75% பார்ஷியல் எடுத்துட்டேன். மீதி ஒரு 25% அப்படியே ரன் ஆகிட்டே இருந்தது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அந்த லைன்லாம் கொயா அப்படின்றதுனால ஜஸ்ட் ஐ டிலீட் இட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ஹை கொடுத்து ப்ரைஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி இந்த ஸ்விங் ஹையில் வச்சிடலாம். ஸ்விங் ஹை ரீசெண்டாக ஒரு ஸ்விங் ஹை கொடுத்தா அந்த ஸ்விங் ஹையில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த கேண்டிலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு கம்மி. அந்த மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே அக்ரெசிவாக கீழே இறங்கியிருக்கணும். பட் அவன் அப்படி இறங்கலை. ஸோ அதனால் ஒரு சின்ன மூமெண்ட் மேலே போயிட்டு அந்த எஃப்இஜியை ஒரு தடவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குவான் அப்படிங்கிறது என்னோடய ஐடியானா அப்படி தான் வரும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் நானும் ஆன்டிசிபேட் பண்ணேன், இப்படி தான் வரும், அந்த எஃப்இஜியை தொட்டுட்டு தான் வருவான் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே வெயிட் பண்ணேன். ஏன்னா 75% எனக்கு செக்யூர் ஆயிடுச்சு. மீதி இருக்க 25%
போய் பிரேக் ஈவனே அடித்தாலும் நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பேன். ஸோ ஐ டோன்ட் கேர். ஸோ ரிஸ்க்னா எண்ட் ஆஃப் த டே கைஸ் ஆல்வேஸ் நீங்கள் என்ன தான் ட்ரேட் பண்ணாலும், என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும், என்ன தான் டிசிப்ளின் இருந்தாலும், நீங்கள் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது அப்படிங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட். இவ்வளோதான். உண்மையை சொல்லணும்னா அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா, அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா. தட்ஸ் இட் கைஸ். டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் போதே சைக்காலஜி அந்த இடத்துல வந்துருச்சு. அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடை எப்படி ரிஸ்க் வைக்கிறீங்க, ரிஸ்க்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களா, அந்த ட்ரேடை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து 0.5% தான் வச்சுருந்தேன். ஏன்னா இது லோ ப்ராபபிலிட்டி டே என்னை பொறுத்த வரைக்கும். திங்கக்கிழமை நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். பட் ஒரு நல்ல செட்டப் கிடைக்கவும் நான் எடுத்திருந்தேன், அவ்வளோதான். திங்கக்கிழமை வந்து லோ ப்ராபபிலிட்டி டே, ஆல்வேஸ் எனக்கு லோ ப்ராபபிலிட்டி டே தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் திங்கக்கிழமெல்லாம். பட் இருந்தாலும் நல்ல செட்டப் ஆச்சு அப்படின்னா 0.5% மட்டும் ரிஸ்க் வச்சு எடுத்தேன். இதே வந்து ஒரு நல்ல ரெட் இம்பேக்ட் நியூஸ் இருக்க நாளாக இருந்தது அப்படின்னா 1% ரிஸ்க் வச்சு அடிச்சிருப்பேன், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது, மேலே கீழே அப்படின்ட்டு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் கீழே இருந்தது ஒரு லிக்விடிட்டி. நான் பார்ஷியல்ஸ் எடுத்தேன்ல, அந்த இடம் லிக்விடிட்டியை தட்டிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் கீழே இறங்கும், ஓகேவா. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் போகும், அந்த லெக்கில் இருக்க ரீசெண்ட் எஃப்இஜி வரைக்கும் தான் போகும். ஏன்னா இது 1 minute, இது ஒன்றும் 4 hour சார்ட் இல்லை. டிஸ்கவுண்ட் வரைக்கும் போகும், ப்ரீமியம் வரைக்கும் போகும்னு சொல்கிறதுக்கு. இது 1 minute சார்ட். அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும், ரீசெண்ட் எஃப்இஜி வரைக்கும் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா லிக்விடிட்டி தட்டிட்டு தான் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். அப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் திரும்பி அதை கீழே வருவான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் ஹோல்ட் இட். ரொம்பலாம் இல்லை, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து அங்கேயே ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். எஸ், இட்ஸ் ஓகே. உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் தொடர்ந்து வேணுமா இல்லை வேணாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாக பல வியூஸும் போகிறதில்ல கைஸ். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பெருசாக வியூஸ்லாம் போகிறதில்ல. சப்ஸ்கிரைபர் 1500 இருக்குது. பட் வியூஸ் வந்து பார்த்தா 50, 100 அப்படி தான் வருது. ஸோ அதனால் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் 10 கமெண்ட்ஸ். 10 கமெண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த சீரீஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. இல்லை அப்படி வரல அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராப் திஸ் சீரீஸ், ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ தென் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஹை கொடுத்து ப்ரைஸ் கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, சரி டிபி அடிக்கும்ண்டு. ஸோ எக்ஸாக்டாக நான் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி அந்த கேண்டில் வந்து எனக்கு டிபி அடிச்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.